பிஎஃப் கிராஜுவிட்டி இந்த பிடித்தமெல்லாம் போக கைக்கு எவ்வளவு வருது? அப்பா யாருன்னு தெரிஞ்சா அப்படி கேட்க மாட்டேன். யாரா இருந்தா என்னப்பா? உன் அண்ணங்க 2 பேரும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு. நீ தான் வேலை வெட்டி இல்லாமல் தெருவை சுற்றிக்கிட்டு இருக்க. வேலை தாண்டா உத்தோடைய தகுதி. நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன வயசு? 26 35. பிஎஸ்ஆர்பி எலிஜிபிலிட்டி உண்டாடா? முடியாதுப்பா. ஒரு பேங்க் எக்ஸாமும் எழுத முடியாது. சரி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருக்கியா? இல்லை இல்லை. 3 பேர் நல்லா கூட்டு சேர்ந்தீங்க. அந்த காலத்தில் என் குடும்பத்திலே நான் தான் 3rd ஃபார்ம். 62ல் கவர்மெண்ட்டில் குரூப் டியா ஜாயின் பண்ணேன். 38 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸு. இதே ஊரில் இருந்திருக்கேன். லீவுக்காக கூட வெளியூர் போனதில்லை. அவ்வளவு சின்சியாரிட்டி. இன்னைக்கு கை நிறைய 3500 ரூபா பென்ஷன் வாங்குறேன். மனசுக்கு திருப்தியாக இருக்கு. இந்த குடுப்பனையை கடவுள் எத்தனை பேர் கொடுப்பான்? என்ன எது சார் கொடுப்பேன்னு? எதுன்னா நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? கேளு. சார், ஒரு முறையாவது பாதை இல்லாத ஒரு மலை உச்சியில ஏறி போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல. ஒரு போட்டுக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கடலுக்குள்ள படகு பயணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல விதைய போட்டு ஒரு மரத்தை வளர்த்திருக்கீங்களா? இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 20 ஏழைங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்களா? இல்ல. இது எதுவுமே இல்லாம லைஃப்ல எப்படி சார் திருப்தியா இருக்க முடியும்? இதுதான் கொடுப்பனையா? சார், கவர்மெண்ட்ல பிரைவேட்ல எல்லாத்துலயும் உங்களை மாதிரி சிலர் வாழ்க்கையே வாழாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்றீங்க. இதுல மூச்சுக்கு மூச்சு 300 தடவை கவர்மெண்ட் ஜாப்னு கூச்சல் வேற. ஏன் சார் இந்த போலீஸ் மோப்பன் ஆகி குடியரசு தினத்துக்கு வரிசையில் வர்ற குதிரைங்க பாவம் இதெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாப் தானே? அதுக்கும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? வேலை பார்க்க வக்கில்லாத முட்டாள் நீ. என்ன என்னங்க இவன் கூட சேர்ந்தா உன் பையன் உருப்புறாங்க. கூட்டு வெளில போடா.